இம்பார்ட்டன்ஸ் இல்லன்னு பண்ண மாட்டேன்னு வேற ப்ராஜெக்ட் விட்டு போயிருக்காங்களே. ரவீனாட்ட பேசுனீங்களா? நாங்க ரெண்டு பேர் இந்த ரீல்ஸ் போடும்போது இந்த பிடிஎஸ் போடும்போதெல்லாம் அவங்க கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, ஏ நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. அந்த கேரக்டருக்கு நீச்சல் தெரியாது, அவங்கள நான் காப்பாத்தணும். நீச்சல் தெரிஞ்ச என்ன அவங்க பிடிச்சி தண்ணியில அமுக்கி போயிருக்க வேண்டியது அன்னைக்கு. நீங்க பேசும்போது எனக்கு அப்போ வழி தெரிஞ்சவங்க, நான் கருப்பா இருக்கேன், வந்து வில்லனா இருக்கேன், எவ்வளவு ரிஜெக்ஷன் பார்த்துருப்பீங்க. செல்லமான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். அதுலயுமே நான் வந்துட்டு ஹீரோக்கு தான் ஆடிஷன் பண்ணேன். அப்புறம் எனக்கு சொன்ன பதில் என்னன்னா, இல்ல ஹீரோ வந்து ஆக்சுவலா யூஎஸ் ரிட்டர்ன் வந்து கருப்பா இருக்க மாட்டாங்க. தமிழ் பேசுற பொண்ணுங்க, தமிழ் பேசுற பசங்களை எடுங்களேன். அண்ட் இந்த ஷோஸ்க்கு எல்லாம் போனாலும் தமிழ் ஷோ தான், தமிழ் சேனல் தான், நம்ம தமிழ்ல தான் பேசணும். ஆனா தமிழ் தெரியாத ஒருத்தவங்க வந்து அங்க பேசினாதான். உங்க சீரியல்ல ஒருத்தவங்க இருக்காங்களே சேச்சின்னு, அவங்க என்ன அவ்வளோ கிரிஞ்சு ரீல்ஸ் எல்லாம் பண்றாங்க. அவ்வளவு தைரியம் அவளுக்கு. அது பொண்ணுங்க தான் இருக்கு தரவா பக்கத்துல. பார்த்தாலே வந்து ஸ்கிப் பண்ணும் போலே இருக்கு. அப்ப ஸ்கிப் பண்ண வேண்டியதானே. லவ்வர் அப்பப்ப கால் பண்ணிட்டே இருக்காரு, உங்களுக்கு இரிட்டேட் ஆகலையா? அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து எப்பவுமே இண்டிபெண்டா இருக்கிறாள். ஸோ நல்லா மாசம் வந்து உங்களுக்கு எவ்வளவு சேலரி வருது உங்களுக்கு? ஆர்த்தி பொண்ணு வயசையும் கேட்கக்கூடாது, சேலரியும் கேட்கக்கூடாது. நீங்க இண்டிபெண்டன்ட் உமன் தானே, உங்களோட வயசு கேட்கலாம்ல? ஏய் சொல்லிடி ஆசையா. ஒரு கொலாபுக்கு வந்து நான் வந்து 1 லேக்ல இருந்து 1 லேக்கா? ஹாய் ஹலோ கலாட்டா மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க ஆர்த்தி சுபாஷ். லெட்ஸ் வெல்கம் ஆனந்த கிருஷ்ணன். ஏன் வந்து ஹீரோ நல்லா இருக்குன்றீங்க? ரொமான்ஸ் இருக்காதுல்ல? எக்ஸாக்ட்லி. வில்லன்னா சீன்ஸ் இருக்கும்ல. சீரியல் வைக்க மாட்டீங்களா? சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க, 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 7555003022. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get 2 free. கலாட்டா தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் இவங்க வந்து கண்டிப்பா வந்து வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. சிந்து பைரவி நாடகத்துல வந்து ஆர்த்தி சுபாஷ் அந்த ஆனந்த கிருஷ்ணன் 2 பேர் வந்திருக்காங்க. சரி மாற்றி சொல்லிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. பைரவி ஆறுமுகம், எப்படி இருக்கு வரவேற்பு சிந்து பைரவி? ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எதிர்பார்த்தது தான், ஆனால் இவ்வளோ எதிர்பார்க்கல. இப்போ ஒரு 200 எபிசோட்ஸ் தான் போயிருக்கு. அதுக்குள்ளேயே வந்து இந்த ஆறுமுகம் பைரவி அப்படிங்கிறது வந்து நல்ல ரீச் இருக்கு. வெளியே போனாலும் சரி, சோஷியல் மீடியாலும் சரி, ரொம்ப நல்ல வரவேற்பு. உங்களுக்கு அவராவது எதிர்பார்த்து, ஆனா இவ்வளவு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் எதிர்பார்க்கல நீங்க? தெரியல, அது என்னமோ எனக்கு லாஸ்ட் ப்ராஜெக்ட் பெருசா கிளிக் ஆகல. அதனால ஒரு ஹோப்பே இல்லாம இதுவும் எப்படி போகுமோ, ஐ டென்ட் வாண்ட் டு ஹேவ் தட் ஹை எக்ஸ்பெக்டேஷன். அதனால எப்படி போகுமோ, சரி ஓகே சும்மா லெட்ஸ் டேக் அ சான்ஸ். அதுவும் டூயல் சப்ஜெக்ட்னு வேற சொன்னாங்க. சிங்கிள்லயே ஒன்னும் நமக்கு பெருசா கிளிக் ஆகல, டூயல் வேறயா, சரி பரவாயில்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா தான் எடுத்தேன். பட் வெரி நைஸ். இல்லை வரும்போது சொன்னாங்க, இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க ரொம்ப இண்டிபெண்டாக வந்து பேசுவாங்க, ஓப்பனாக பேசுவாங்க. எதுவாங்க இவ்வளோ ஓப்பனாக பேசுங்க தெரியாது. சூப்பர். பட் 2 லீட்ஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்டே உங்களுக்கு ப்ராஜெக்ட் எப்படி தோணாதா, இன்னும் 2 பேர் இருக்காங்க, நமக்கு வந்து ஸ்கோப் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை வந்து இதில் வந்து நம்மளுடைய அந்த ஃபேஸ் வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பயம் வந்துருக்கும்ல, அப்படிலாம் இருந்துச்சு அவங்களுக்கு? எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்டும் டூயல் லீட்ஸ். நான் முதல் சீரியல் பண்ணதும் டூயல் லீடுன்னு சொல்லி கமிட் ஆகி அதுல கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருந்து. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்க? ஆப்வியஸ்லி டூயல் லீடுனா அந்த ஒரு 2 பேர்ல இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்களே, ஒரு இடத்துல 2 ஹீரோயின் இருந்தா அது அவங்களுக்குள்ள, அதுவும் பொண்ணுங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வரும்னு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது லைஃப்ல. இதுக்கப்புறம் வந்து டூயல் சப்ஜெக்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது என்னோட 3rd சீரியல். கரெக்டா வீட்டுக்கு வீடு வாசப்படி முடியும் போது இந்த சீரியல் கேட்டாங்க, மறுபடியும் டூயலா வேணாம் அப்படின்னு யோசிச்சேன். பட் ஏன்னா நிறைய டூயல்னு சொல்லி நம்மள செகண்ட் லீடாவோ நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நிறைய இடத்துல போக போக சீரியலை பொறுத்த வரைக்குமே படம் மாதிரி கிடையாது, எப்படி கதை போதோ அப்படி மாத்தி எழுதுறது தான். அதனால ரொம்ப பயந்தேன். இல்ல கன்ஃபார்மா டூயல் தான், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், நீ நம்பி வா, பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த ப்ராஜெக்டை விடாதன்னு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணாங்க. நம்பிக்கையே இல்லாம ஏமாந்தாலும் ஓகேன்ற மைண்ட் செட்ல இருக்கணும்னு தான் எடுத்தேன். எடுத்தேன். ஆனா உண்மையிலே என்னை ஏமாத்தலாம். அவங்க சொன்ன மாதிரி சிந்து பைரவி தான் சீரியல் பேர். நான் அதிலே கொஞ்சம் கேட்டேன் சீரியல் பேர் என்னன்னு. வேற ஏதாவது பேரா இருந்தா கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டேன். சிந்து பைரவி, நீங்க பைரவின்றதுனால
டைட்டில்ல இருக்கும், அதுல நம்ம அந்த பிரேக் பம்பர்லயும் இருக்கும்னும் போது அது ஈக்குவலா போவோம். அண்ட் அவங்க சொன்னதே வந்து ஈரமான ரோஜாவே மாதிரி அந்த சீரியல் எவ்வளோ ஹிட்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே டுவெல் சப்ஜெக்ட் அண்ட் அதே ப்ரொடக்ஷன் அதே டேரக்டர்னும் போது ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது எனக்கு. நியாயமா அவங்க சொன்ன மாதிரி போயிட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் நான் ஏமாறல, அதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பட் உங்கள்கிட்ட வந்து பார்க்கும்போது ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, தப்பா சொல்ல, ஒரு குட்டான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுறீங்க, ஓப்பனா வந்து எதையும் மனசு வச்சுக்க முடியும் மாட்டாங்க சொல்லிருக்கீங்க போல. யாரா இருந்தாலும் அவ்வளவுதான். வேற காசு மட்டும் தான் நல்லா இல்ல அப்படின்றீங்க போல. நல்லா இல்ல நல்லா இல்லன்றீங்க போல. ஆமா, ஏன்னா போட போறது நம்ம தானே, நடிக்க போறது நம்ம தானே. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க? நிறைய டைம் கொஞ்சம் முட்டாளா இருந்திருக்கலாமோன்னு தோடும். கொஞ்சம் பேக்கு மாதிரி அந்த ஓப்பனா பேசாம அப்படிலாம் இருந்தா நம்ம நிறைய இடத்துல இன்னும் ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன், பர்சனல் லைஃப்லயும் சொல்றேன், ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சொல்றேன், நிறைய ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிருக்கலாம். இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இன்னும் லைஃப்ல ஒரு பெட்டரான பிளேஸ்ல இருந்திருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ, நான் ஹாப்பியா தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். நீங்க சொல்லுங்க, அந்த டூயல் ரோல் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்காவது பரவாயில்ல, ஒரு ஆறுமுகம் தான். அவருக்கெல்லாம் 15-20 பைரவி ஆல்ரெடி ஆடிஷன் முடிச்சு, ஒரு பைரவி ஓகே, அதான் ரவீனா இருந்தாங்களே, ஸோ ஒரு பைரவி ஓகே ஆகி ஷூட்டிங் எல்லாம் போய் அதுக்கப்புறம் கட் ஆகி அதனால அவருக்கு வேற வழி இல்லாம நான் வந்து லாஸ்ட் அமைஞ்ச பைரவி. ஸோ நீங்க கேட்ட அந்த பயமா இருந்துச்சான்னு நீங்களே, அதுவும் ஆல்ரெடி ஒருத்தங்க நடிச்சு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு பண்ண மாட்டேன்னு வேற ப்ராஜெக்ட் விட்டு போயிருக்காங்களே, அதனால ரொம்ப டபுள் மைண்டடா தான் இருந்தது. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி இவரும் நெகட்டிவ். இதுக்கு முன்னாடி பண்ண சீரியல்ல நானும் நெகட்டிவ் இருந்தேன். சோ நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இல்ல எப்படி பார்த்திருந்தாலும் அவங்களும் என்ன அந்த ரோலுக்கு ப்ரிஃபர் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அண்ட் நானும் டூயல்ன்றதுனால அந்த ஒரு ரோலை ப்ரிஃபர் பண்ணிருக்கவே மாட்டேன். அது லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கும் வேற வழி இல்லை என்ன விட்டா, எனக்கும் அவங்கள விட்டா வேற வழி இல்லைன்னு அது ஒரு அமைஞ்சிருச்சு. சோ நான் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணல, அந்த ப்ரொடக்ஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு இப்ப வரைக்கும் தெரியல. பட் நீங்க சொன்னீங்க 15 நிமிஷம் நடிச்சு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப அடுத்து நீங்க போறீங்க அப்படின்னா, இப்ப எதிர்நீச்சல் ஒன்று நடந்துச்சு பாத்தீங்களா? இப்போ மாரிமுத்து அவர் தவறுனதுக்கு அப்புறம் வேலை யாருமே ஏத்துக்க முடியல, அந்த கேரக்டர் யாரும் பார்த்துக்க முடியல. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு, ஐயோ திரும்ப நம்ம ரீப்ளேஸ் ஆக போறோமோ, நம்ம வந்து இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவோமா, ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்களா அப்படி ஒரு பயம் இருந்துச்சா? இல்ல, ஏன்னா அது ஒரு எபிசோடு ரிலீஸ் ஆகல. அது ஷூட்டிங் போச்சே தவிர வெறும் ப்ரோமோ மட்டும் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே ரீஷூட் பண்ணாங்க நான் போனதுக்கு அப்புறம். எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ புது சீரியல்ல நீ ரீப்ளேஸா போயிருக்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கேன்னு. ஆக்சுவலா நான் ரீப்ளேஸே பண்ணல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் தான் நடிச்சிருக்கேன். ஆனா அது அந்த ஒரு இஷ்யூ ஆனதுனால அது ரொம்ப நிறைய சோஷியல் மீடியால எல்லாம் போட்டு ரவீனா போயிட்டாங்க, வேற ஒரு பொண்ணு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க, ஆர்த்தி சுபாஷ் தான் இப்ப வந்திருக்காங்க, அது நிறைய மீம்ஸ் வந்ததுனால எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. பாதியில அவங்க போயிட்டு இல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே நான் தான் நடிச்சேன், அதனால எனக்கு அந்த பயமே இல்ல. ரவீனாட்ட பேசுனீங்களா? ரவீனாவை எனக்கு பர்சனலா தெரியாது, பட் ஜென்ரலா பேசியிருக்கோம். நாங்க 2 பேரும் இந்த ரீல்ஸ் போடும்போது, இந்த பிடிஎஸ் போடும்போதெல்லாம் அவங்க கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப கஷ்டமான சீன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு இதுல, ரொம்ப சேலஞ்சிங் சீன்ஸ் எல்லாம் இருக்கும்போது, இந்த சேத்துல விழுறது, கிணத்துல விழுறது, அடிதடி எல்லாம் இருக்கும்போது அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க பிடிஎஸ்ல, பா நான் தப்பிச்சிட்டேன், நீ மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, இப்போ உங்க நாடகத்தை வந்து எது வந்து ரொம்ப டஃப்பா இருந்துச்சு? இப்போ மூவி ரேஞ்சுக்கு வந்து எடுக்கிறாங்கப்பா, வந்து நம்ம சீரியல் வந்து பயங்கரமா மாறுதுப்பா அப்படிங்கிற மாதிரி எது டஃப்பா இருந்துச்சு? நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுலேயே ரொம்ப கஷ்டப்படுறது வந்து இந்த சீரியலுக்கு தான். ஆனா இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுறோம், அது ஒரு விஷயம் இருக்கு. பட் உண்மையிலே ரொம்ப சேலஞ்சிங்கா நிறைய சீன் இருந்தது. நான் சொன்ன மாதிரி அந்த பைரவி கேரக்டரைசேஷன் வந்து யார் வேணாலும் நடிக்கலாம், ரொம்ப நார்மலான ஒரு ஆக்டிங் தான். பட் இதுல நான் நடிக்கிறேன், ஏன்னா நான் நிறைய இடத்துல வந்துட்டு எனக்கு இது பண்ண மாட்டேன், எனக்கு அது பயம், இது பிடிக்காது, அந்த மாதிரி நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டேன். சேலஞ்சிங்கா சீன் சொன்னா நானும் சேலஞ்சிங்கா பண்ணுவேன். அவங்க சேலஞ்சிங்கா பண்றியா, இன்னும் சேலஞ்ச் பண்ற மாதிரி மாசம் ஒரு சீன் எடுத்துட்டு வராங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா கிணத்துல விழுந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க அந்த பிடிஎஸ் போடுறீங்களோ? ஆமா, அது ஆல்மோஸ்ட் 30 மில்லியன் வியூஸ் நினைக்கிறேன், நல்ல ரீச் ஆச்சு. அது நிறைய பேர் வந்து இது என்ன சாதாரண ஒரு விஷயம் தானே, எங்க ஊர்ல எல்லாம் நாங்க கிணத்துல குதிச்சுதான் இதெல்லாம் ஒரு அப்படிலாம் சொன்னாங்க, காசு வாங்கிட்டு தானே நடிக்கிறீங்க, இதெல்லாம் என்ன கஷ்டம் இருக்குன்னு. தெரியும் நீச்சல், ஆனா அப்படி கிணத்துல குதிச்சதே இல்லை. எனக்கு பிடிக்காது, அது நமக்கு பிடிக்காத பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணா அது கஷ்டம் தான், அது எல்லாருக்குமே அப்படிதான். சோ அதுல குதிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா எனக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் என்னால நீச்சலே அடிக்க முடியல, ஏன்னா நான் வந்து சாரி கட்டியிருந்தேன். அண்ட் சிங்கிள்ல கட்டினதுனால இப்படி ஸ்விம் பண்ணுவோம் இல்லையா, இந்த கையில ஃபுல்லு சாரி சுத்திக்குச்சு, காலில் ஃபுல்லா சாரி சுத்திக்குச்சு. சோ கம்ப்ளீட்டா சாரியில இருந்ததுனால என்னால சுத்தமா நீச்சல் அடிக்க முடியல, ரொம்ப ஸ்லிப் ஆனேன். அண்ட் இன்னொரு கேரக்டர் ஒருத்தங்களை காப்பாத்துறதுக்காக நான் குதிச்சிருப்பேன்,
அந்த கேரக்டருக்கு நீச்சல் தெரியாது. ஆ. அவங்கள நான் காப்பாத்தணும். நீச்சல் தெரிஞ்ச என்ன அவங்க புடிச்சு தண்ணில அமுக்கி போயிருக்க வேண்டியது அன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி உயிர் தப்பிச்சு வந்தேன். ஷூட் இல்லனாலும் இவர் அன்னைக்கு ஆக்சுவலா ஷூட்டிங்க்கு வந்திருந்தாரு, எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே வந்திருந்தாரு. ஸோ ரோப் எல்லாம் போட்டு இவர் தண்ணிக்குள்ளேயே இருந்து கட் சொன்ன உடனே கொஞ்சம் தூக்கி அந்த மாதிரி கஷ்டமா தான் இருந்தது. ஸோ அது வந்து இருக்கிறதுலே பயமா ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் பண்ணிட்டேன். நான் பயந்தன்னு கூட யாருக்குமே தெரியாது அன்னைக்கு. ஏன்னா நம்ம பயந்த மாதிரி காமிச்சுட்டா அவங்க பயந்துடுவாங்க. அவ்வளோ செட்டப் எல்லாம் பண்ணி கேமராமேன் எல்லாம் கிணத்துக்குள்ள எல்லாம் நின்று, ஸோ அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அது ஒண்ணு கஷ்டமா இருந்தது. அடுத்து சேத்துல விழுந்த மாதிரி ஒண்ணு எடுத்தாங்க. ஐயோப்பா, என்ன கஷ்டம்? அது இப்படிதான் கேட்டாங்க எல்லாம், என்ன கஷ்டம்னு. அதுவும் அப்படிதான், மண்டுப்பட்டா கூட தொடச்சு இருக்கிற மாதிரி தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அது திடீர்னு வந்து அந்த சேத்துல எல்லாம் விழணும்னு ஃபுல்லு ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் போய் ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருந்தது. நான் விழுறது மட்டும் இல்ல, அதுலயே நம்ம ஒரு ஹாஃப் டே டிராவல் பண்ணணும். அது ஒண்ணு இருக்குல்ல, அதுலயே ஹாஃப் டே டிராவல் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லா வாஷ் பண்ணி அந்த ஸ்மெல்லு, ஏன்னா அங்கெல்லாம் வந்து கேரவன் எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. அண்ட் நீட்டா பாத்ரூம் எல்லாம் இருக்காது. அந்த கிராமத்துல ஒருத்தவங்க கிட்ட கேட்டு அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணணும். சோ இதுல இவ்ளோ இஷ்யூ இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த சேர் ஃபர்ஸ்ட் டே வந்து எடுக்கலாம் ட்ரை பண்றப்போ எம்டி கிரவுண்ட், ஸோ அங்க மண்ணு கொட்டி அந்த ஜேசிபி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே சேர், ஆனா எடுக்க முடியல, லைட் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சிச்சு. ஓகே. ஸோ மழை பெஞ்சு அந்த நேச்சுரலாவே சேர் வந்துருச்சு, சுத்தி வயல். ஸோ அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்துருச்சாங்க. பார்த்தாலே பூச்சி எல்லு, இந்த குட்டி குட்டி இதெல்லாம் பார்த்தாலே ஓடிட்டு பூச்சி இருந்தது. புழு எல்லாமே அது அவங்களுக்கு பெரிய விஷயமா, ஏன்னா உண்மையிலேயே அது நிறைய பேருக்கு பெரிய விஷயம் இல்ல. சும்மா காலில் தள்ளிட்டு விழுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு அது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். எனக்கு பயம் பார்த்தா அது இருந்தது. அண்ட் இன்னொரு வாட்டி ஒரிஜினல் சேர்ல விழ வச்சாங்க. அது தூரத்துல இருந்து பார்த்தாலே அவ்வளோ நாத்தம். அது எவ்வளோ யாரெல்லாம் அதுல இது பண்ணிருப்பாங்க அது பண்ணிருப்பாங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு விழுந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வாஷ் பண்ணும்போது எனக்கு உண்மையிலே அவ்வளோ இச்சிங் பாடி ஃபுல்லா. எனக்கு தெரிஞ்சு இந்த சிந்து பைரவி இவ்வளோ நாள் ரொம்ப சேலஞ்சிங்காவே இருக்கு. அண்ட் அது ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கு. நம்மளோட அந்த ஒரு இன்னர் சேலஞ்ச் பண்றாங்கல்ல, இது வரைக்கும் நான் ரொம்ப ஜாலியா சொகுசா இருந்துட்டேன். இதுல நீ இறங்கி வந்து வேலை செய் பார்க்கலான்னும் போது எனக்கும் அது ஏன் நான் செய்ய மாட்டேன், செய்வேன், என்ன திட்டினாலும் நானும் இறங்கி செஞ்சுடுவேன். பயங்கர இன்ட்ரோவர்ட்டா நீங்க? அப்படிலாம் செட்ல எப்படி இருப்பீங்க? செட்லயும் அவங்க தான் நிறைய பேசுவாங்க, நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். பேச விடாம அப்படி ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் சேர்த்து அவங்க பேசிடுவாங்க. சும்மா இப்போ வந்து ரோல் ரிவர்ஸ் பண்ணலாமா? இப்போ வந்து நீங்க தான் வந்து ஆனந்த கிருஷ்ணன், நீங்க தான் வந்து ஆர்த்தி சுபாஷ், ஓகேங்களா? வணக்கம் ஆர்த்தி. இப்போ ஆனந்த கிருஷ்ணன் வந்து எப்படிப்பட்டவர்? அவரை பற்றி சொல்லணும்னா அவர் ரொம்ப ரொம்ப நார்மலான காமனான ஆள் தான். அவர் பாட்டில் இருப்பார், அவர் இருக்கிறது தெரியாது, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருப்பார். ஆனால் வந்து முக்கால்வாசி நான் தான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து நிறையா எதையாவது மைண்டில் ஓடிட்டே இருக்கும், பேசிகிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும், எதை பற்றினா டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் அவர்கிட்ட தான் கேட்பேன். என்னென்ன கேள்வி வரும் உங்களுக்கு? ஆஸ் பேசிக், இப்போ வந்து இப்போ ஷார்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பாதி நேரம் வந்து என்ன டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் ஈஸியாக. ஒரு விஷயத்தை என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எஸ்பெஷலி என் ஃபோன் கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சுற்றி என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே. ஸோ யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா நான் அவங்ககிட்ட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்பேன், என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கிறோம் அப்படின்னா நான் வந்து கழட்டி வச்சிருவேன், மைண்டை ஃப்ரீ ஆக்கிடுவேன் நான். அதுக்கப்புறம் ஜாலியாக இருப்பேன், அவங்க தான் பார்த்துக்குவாங்க. எப்படி நடிக்கிறாரு? ஓகே தான், நம்ம அளவுக்கு இல்லை, பட் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் நான் பண்ணுறேன். ரொமான்ஸ் சீன்லாம் கரெக்டாக பண்ணுறாரா? அது கொஞ்சம் கஷ்டம் தான், அது நான் நிறைய எஃபோர்ட் போடுறதுனால அது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ ரீல்ஸ் பண்ண அடிக்கடி கூப்பிட்றாரா உங்களை? இல்லை, அவர் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார், நான் தான் கூப்பிடுவேன். நான் தான் ரீல்ஸ் பிடிஎஸ் எல்லாமே வந்து ஏதாவது பண்ண ஆகணும், ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டால் நான் கோஆப்ரேட் பண்ணுவார், அவ்வளோதான். ஓகே, கோஆப்ரேட் பண்ண. ஆனால் உங்களுக்கு கொலாப்லேயே கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் நல்ல சம்பளம் வருதுல்ல? ஆமாம்மா, எக்கச்சக்கம். அது வந்து வெளியே சொல்ல வேணாம்னு பார்க்குறேன். பட் அதில் தான் மெயினாக, அதுதான் நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம். உங்க லவ்வர் அப்பப்போ கால் பண்ணிட்டே இருக்காரு, உங்களுக்கு இரிட்டேட் ஆகலையா? அதெல்லாம் அப்படிலாம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து எப்பவுமே இண்டிபெண்டா இருக்கிற ஆளு, ஸோ அதனால ஏன் இண்டிபெண்டன்டாவே எப்பவும் இருக்க ஆசைப்படுறீங்க? ஏன் இண்டிபெண்டன்ட் உமன் வந்து அதான் இண்டிபெண்டன்ட் கிடைச்ச மாலாச்சே, இதுக்கு திரும்ப வந்து இண்டிபெண்டன்டா? அதாவது இண்டிபெண்டன்ட்ன்றது வந்து நிறைய நேரத்தில் தப்பா எடுத்துக்கப்படுது. அந்த மாதிரி கிடையாது. நான் இண்டிபெண்டன்ட்னா நான் எல்லாத்துக்கும் யாரையோ டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பீட் ஃபினான்ஷியல், பீட் எமோஷனல், எல்லாத்துக்குமே இல்லையா? ஸோ அதனால நான் அதை வந்து எனக்கு தேவையான விஷயங்கள் என்ன தெரியும், அதனால எனக்கு என்ன நல்லா தெரியுங்கிறதுனால எது எனக்கு வேணுங்கிறத நான் பார்த்துக்குவேன். அந்த மாதிரியான இண்டிபெண்டன்ஸ். ஓகே. அப்போ மாசம் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேலரி வருது உங்களுக்கு ஆர்த்தி? ஆக்சுவலாக அது வந்து இப்போ யூஸ்வலாக சொல்லுவாங்க, பசங்க கிட்ட வந்து சேலரி கேட்கக்கூடாது, பொண்ணுங்க கிட்ட வயசு கேட்கக்கூடாது. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் பொண்ணுங்க கிட்டையும் அதான் பொண்ணுங்க கிட்டையும் நீங்க கேட்கக்கூடாது. அது வந்து பொண்ணு வயசையும் கேட்கக்கூடாது, சேலரியும் கேட்கக்கூடாது. அது ஃபேமிலிலே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். வெளியெல்லாம் நீ இண்டிபெண்டன்ட் உமன் தானே, உங்களோட வயசு கேட்கலாம்ல? சொல்லிடி ஆசையா
இண்டிபெண்டன்ட் பண்ணா சொல்லுங்க. சொல்லலாம், அதை பத்தி இல்ல. சேலரி வந்து பாத்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் டிஃபர் ஆயிட்டே இருக்கும். இப்போ வந்து ஷூட்ல இருந்து வர பேமெண்ட் தனி, கொலாப்ல இருந்து வரதெல்லாம் தனி. அதுவும் டிபெண்ட்ஸ். மினிமம் ஒரு கொலாப்க்கு வந்து நான் வந்து 1 lakhல இருந்து 1 lakh கொலாபுக்கா? ஆமா ஆமா 500K ஃபாலோவர்ஸ் இருக்கும், கரண்ட்ல இருக்கும். ஓகே. அண்ட் கான்டென்ட் வந்து மற்றவங்க மாதிரி ரொம்ப போரிங்காக கிரிஞ்சாலாம் போடுறது இல்லை. ரொம்ப அது எஃபோர்ட் போட்டு எடிட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் பிடிஎஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவாக பண்ணுறதுனால அது இந்த பேமெண்ட் வந்து ஒர்த்து தான். மினிமம் 1 lakh. 1 lakh தான். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அது வந்து ரோல் ட்ரிப்ஸ் முடிச்சுக்கலாமா வேணா? நிறைய கேள்வி இருக்கு. ஏன் நீங்க சமைக்க கத்துக்கிறீங்க? இப்பதான் வந்து கத்துக்கிறீங்க, முன்னாடியே கத்துக்க வேண்டியதானே? அது அகைன் அதை நானே சொல்லிட்டுமா? சொல்லிடுங்க. பேசிக்லி நாங்கள் வந்து லிட்டில் பிரின்சஸ் வீட்டில். ஓகே. அதனால எல்லாமே இப்படி அப்படின்னா வந்து நிற்கிற மாதிரி பழக்கப்பட்டுட்டதுனால அது நாங்களா எதுவும் பண்ணிக்கிறது இல்லை. எல்லா விஷயத்துலையும் இண்டிபெண்டா இருக்கும், இதுலயும் இண்டிபெண்டா இருக்கணுமா இல்லையா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ உண்மையாவே ஆர்த்தியா பேசிக்கிட்டு ஒரு லென்த்தா பேசுறீங்க. இப்போ சீரியஸா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க பேசும்போது எனக்கு அப்போ ஒரு வழி தெரிஞ்சு உங்கள்கிட்ட, நான் கருப்பா இருக்கேன், வந்து வில்லனா இருக்கேன், வில்லனா ஏத்துக்கிறாங்க அப்படின்னு. எவ்வளவு ரிஜெக்ஷன் பார்த்துருப்பீங்க? இல்லை அது எனக்கு ஆக்சுவலாக நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ நான் போய் ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் இருக்குல்ல. ஓ, தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஆமாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்க்குற நம்மளை பார்த்த உடனே ஒரு லுக் வைஸ் ஒரு ஜட்மெண்டல் இருக்கும். நான் எந்த ஆடிஷன் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அந்த இப்போ ஒரு பேப்பர் கொடுப்பாங்க படிக்க, பீட் மூவி ஒரு சீரியல் எதாக இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஓகே இவங்ககிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு ஆகிடும். அண்ட் அதை தாண்டி அடுத்து இவனை எந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வரப்போ டிஃபால்ட்டாக அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ்க்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏன் திரும்ப திரும்ப இதுவே வந்துகிட்டு இருக்கு, ஏன் நம்மளுக்கு திரும்ப திரும்ப இது, ஏன் நம்ம பாசிட்டிவ் பண்ணக்கூடாது, ஏன் நமக்கு அது கிடைக்காது அப்படின்னு யோசிச்சு தான் இந்த நான் வந்து நானாக கேட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாமல் இதுக்கப்புறம் பாசிட்டிவ் பண்ணணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டு தான் இது வந்தது. அகெயின் இதுவுமே வந்துட்டு எனக்கு ஏன் கிடச்சிது நான் நினைக்கிறேன்னா, அகெயின் இந்த கேரக்டரோட லுக்கு, ஊர்க்காரன் கொஞ்சம் வேஷ்டி சட்டையில் தான் இருப்பான், ஆள் பார்க்க கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் தானே தவிர ஏன்னா இப்போவுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசுகிற விஷயம் தான், ஏன் வந்து ஒரு டார்க் ஸ்கின் கை வந்து ஐடி எம்ப்ளாயே இருக்கக்கூடாது, ஏன் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் செல்லமான்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு நெகட்டிவாக பண்ணிட்டு இருந்தேன். அதுலேயுமே நான் வந்துட்டு ஹீரோக்கு தான் ஆடிஷன் பண்ணேன், ஹீரோ ரோல் தான் ஆடிஷன் பண்ணேன். ஓகே ஆச்சு. அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன்னாங்க, அப்புறம் இழுத்துட்டு அப்புறம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் எனக்கு சொன்ன பதில் என்னென்னா, இல்லை ஹீரோ வந்து ஆக்சுவலாக யூஎஸ் ரிட்டனு அங்கே படிச்சுட்டு வராரு. ஸோ அந்த மாதிரி அதுதான் அதே கேள்விதான் இருந்துச்சு எனக்கும். என்னடா இது, ஆனால் நீ வந்து வில்லன் பண்ணு, நீ நல்ல ஆக்டரு, நீ இது பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். ஆனால் அதே கேள்விதான் இருந்துச்சு, ஏன் யூஎஸ் ரிட்டர்ன்லாம் கருப்பாக இருக்கக்கூடாதா, ஒரு ரிச் லுக் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, அது அதுக்கு மேலே நம்ம பேச முடியாது, அது நம்ம கேட்கவும் முடியாது. ஓகே, ஸ்டில் அது இருக்கு, சில இடங்கள்ல அது இருக்கு, சிலர் அதை பிரேக் பண்ணா தான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது இன்னும் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மாறும் நம்புறேன். எனக்கு இந்த கேள்வி இருக்கு ப்ரோ. இப்போ நீங்க சொன்னீங்க ஐடி பையன் வந்து வெள்ளையாதான் இருக்கணும் அப்படின்ட்டு, கருப்பாக ஒருத்தரை வந்து காமெடினா போடுவாங்க, இல்லை வில்லனா தான் போடுறாங்க. அது ஏன் அப்படி? அது நம்ம காஸ்டிங் டைரக்டர்ஸ் தான் கேட்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய காஸ்டிங் டைரக்டர்ஸ் கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம். யூஸ்வலாக நம்மளை காஸ்ட் பண்ணாலே அதாவது நம்மள என்ன சொல்றது, தமிழ் பசங்களை காஸ்ட் பண்ணாலே வந்து எப்படி இருக்கும்னா, இந்த சின்ன ரோல்ஸ் இருக்கும், ஆட்டோக்காரன், ஒரு கடைக்காரரு, ஒரு ஃபிஷர்மேன், இந்த மாதிரியான ரோல்ஸ் தான் இருக்கும். இந்த எஜுகேட்டட் லுக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, கிளாஸ் லுக்ஸ், அதுக்கு வந்துட்டு போக மாட்டாங்க. அப்படியே போனாங்கன்னா அவங்க வந்து அதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு நல்ல வந்து வெல் பில்ட் பாடியாக இருக்கணும், டார்க் ஸ்கின்டாகவே இருந்தாலும் வெல் பில்ட்டாக இருக்கணும், ரொம்ப வெல் க்ரூம்டாக இருக்கணும். ஒரு பாய் நெக்ஸ்ட் டோராக வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க தான். அது தெரில, அது அப்படி தான் இருக்குது. அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ற பட்சத்துல அது சரின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? இப்போ ஹீரோயின்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி வந்து? பிரச்சனைன்னு இல்லை, ஜென்ரலாகவே பொண்ணுங்கனாலே அழகா இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு அண்ணி கேரக்டராக இருந்தாலும் அது அழகாக தான் இருக்கணும், தங்கச்சி கேரக்டராக இருந்தாலும் அழகாக தான் இருக்கணும். அட்லீஸ்ட் பாய்ஸ்க்காவது சில பேர்லாம் ஃபேராக இருப்பாங்க, பட் ஃபேராக இருந்தாலே போதும் அப்படின்னு ஒரு குவாலிட்டி இருக்கும். பட் கேர்ள்ஸுக்கு வந்து உண்மையிலேயே அழகாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது எந்த ஏஜ் குரூப் இருந்தாலும், அம்மா கேரக்டர் இருந்தாலும் அழகாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக அந்த அழகுன்ற ஒரு மேட்டர் தான் வருது. அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இப்போ அந்த டார்க் ஸ்கின் டோன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2-3 சீரியல் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அது மாறிட்டு தான் வருது, ஆனால் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூ என்னன்னா, இது மாறுதுன்னு நமக்கு தெரியுது. இதை விட இன்னும் பெரிய இஷ்யூ என்னன்னா,
தமிழ் எடுக்காம மத்த லாங்குவேஜ் எடுத்துட்டே இருக்காங்க தமிழ்ல. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காத, ரொம்ப கஷ்டம். ஐ எம் நாட் வெரி எகெயின்ஸ்ட் தெம். அது அவங்க ஃபால்ட் கிடையாது. இப்போ நம்ம கூட நடிக்கிறவங்களும் வேற ஸ்டேட்ல இருந்தா வந்து நடிக்கிறாங்க. நம்ம அவங்க மேல எந்த ஹேட்ரேட்லாம் காட்ட முடியாது. அவங்க நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கோம். ஆனா இங்க வேலை பாக்குறவங்க இங்க இருக்கிறவங்களுக்கு தானே வேலை கொடுக்கணும். அதுதானே அதோட ப்ரையாரிட்டி. நம்ம பீகார்ல இருந்து கூட்டிட்டு வராங்க, அங்க இருந்து கூட்டிட்டு வராங்கன்னு எப்படி மத்த ஒர்க்குக்கு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி ஆக்டிங்க்கும் தமிழ் பேசுற பொண்ணுங்க, தமிழ் பேசுற பசங்களை எடுங்களேன். நீங்க தமிழ் சீரியல்ஸ்ல பார்த்தாலே ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% இருக்குமா. 70% ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து கன்னடாவோ, தெலுங்குவோ, மலையாளமோ, அதர் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் தான் இருக்காங்க. ஐ திங்க் எனக்கு அதுதான் மேஜர் ப்ராப்ளமா தெரியுது. ரொம்ப இடம் கொடுக்குறாங்களோ, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தான் பேமெண்ட்டும் அவங்க ஹையா ப்ரிஃபர் பண்றாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நீங்க வெளி ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு வந்தீங்க, அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க வீடு எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா ரூம் எடுத்து கொடுக்கணும், அப் அண்ட் டவுன் வந்து ஃபிளைட் டிக்கெட்ஸ் போடணும், அவங்களுக்கு பிக்கப் டிராப் ஃப்ளைட் பண்ணணும். டிக்கெட்ஸ்னா ஆமா, மோஸ்ட்லி ஃபிளைட் டிக்கெட்ஸ் தான் இருக்கும். அது என்னன்னா இவங்களுக்குள்ள ஒரு கெத் ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்டேட்ல இருந்து ஹீரோயின் எடுத்தேன், நான் இந்த ஸ்டேட்ல இருந்து ஹீரோ வச்சிருக்கேன், அவங்களுக்கு அது சொல்றது வந்து ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஷோஸ்க்கு எல்லாம் போனாலும் தமிழ் தெரிஞ்ச தமிழ் ஷோ தான், தமிழ் சேனல் தான், நம்ம தமிழ்ல தான் பேசணும். ஆனா தமிழ் தெரியாத ஒருத்தவங்க வந்து அங்க பேசினாதான் அவங்களுக்கு அது கண்டென்ட். அவங்கள வச்சுதான் இவங்களுக்கு வந்து கலாய்க்க முடியும், அவங்கள வச்சுதான் கிரியேட் பண்ண முடியும்ன்றதுனால கொஞ்சம் அவங்களுக்கு தூக்கி வச்சு பண்றாங்களோன்னு ஒரு ஃபீலிங். இந்த ஒரு பாலிடிக்ஸ் வந்து எப்பவுமே பாலிடிக்ஸ்ன்னு இல்ல, ஒரு இன்ஜஸ்டிஸ்னு நான் சொல்லுவேன். மித்தல இல்ல, உண்மைதான். ஆமா, அப்படிதான் நடக்குது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்க ரிஜெக்ஷன் பாத்துறீங்களா? எனக்கு ரொம்ப பெருசா லைஃப்ல அப்படி நான் ஆக்சிடென்ட்டா வந்தீங்களா சீரியலுக்கு? இல்லனா வந்து நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆங்கரிங் பண்ண தெரியுமா? அப்போ ஓகே டக் வந்து கெஸ்ட் வந்து வந்திருக்காரு. ஓகேங்களா, டக்குன்னு வந்து 2-3 கேள்வி கேட்க பாப்போம். அவர் வேலையை ஃப்ரீ பண்ணிட்டு. ஆமா, 2-3 கேள்விகள். ஹாய், ஹலோ கலாட்டா மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க ஆர்த்தி சுபாஷ். ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஒரு அற்புதமான கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. யாரு அப்படின்னா ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ நீங்களே கெஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து வில்லனா அவரை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இப்போ புதுசா ஹீரோ அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து எடுத்திருக்காரு. அண்ட் அதுக்கு பயங்கர வரவேற்பும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆனந்த கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி வில்லனா உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க, அண்ட் இப்போ வந்து ஹீரோவா இருக்கீங்க. முதல்ல சொல்லுங்க, வில்லன் நல்லா இருக்கா, ஹீரோ நல்லா இருக்கா? ரொம்ப டஃப்பான கேள்வி தான் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டீங்களா ஏதாவது டஃப்பான கேள்வி? சொல்லுங்க, உங்களுக்கு வில்லன் நல்லா இருக்கா, ஹீரோ நல்லா இருக்கா? இல்ல, நல்லா இருக்கான்னு கேட்டா ஹீரோ தான் நல்லா இருக்கு. ஏன் வந்து ஹீரோ நல்லா இருக்குன்றீங்க? ரொமான்ஸ் இருக்கு அதுல. எக்ஸாக்ட்லி. வில்லன்னா சீன்ஸ் இருக்கும்ல, இல்லைங்க, அந்த மாதிரி அந்த வைக்கலையா? மாதிரிலாம் இது வரைக்கும் வைக்கல. இல்ல, வில்லன்னா திட்டு வாங்கணும் நிறைய வெளியே, ஹீரோனா கொஞ்சம் நம்ம வந்து மக்கள் கிட்ட இருந்து லவ் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துடுறாங்க, நீங்க லைஃப் லாங் ஒன்னு வில்லனா தான் நடிக்க முடியும், இல்ல ஹீரோவா தான் நடிக்க முடியும்னு எது சூஸ் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா வில்லன் தான் சூஸ் பண்ணுவேன். ஓ, ரொமான்ஸை வந்து நீங்க விட்டு கொடுத்துருவீங்க. ஏன் வில்லன் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா? வில்லனுக்கு ரொமான்ஸ் இல்லையா? வில்லன் வில்லன் ரொமான்ஸ் ஒரு ரெகுலர் ரொமான்ஸா எழுதலாம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா ஹீரோவா இருக்கிறத விட வில்லனா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இது வந்து நீங்க சீரியலுக்கு மட்டும் சொல்றீங்களா, இல்லனா ரியல் லைஃப்லயும் கொஞ்சம் வில்லனா இருக்கதா நல்லா இருக்குமா? இல்லைங்க, ரியல் லைஃப்ல நான் ரொம்ப நல்ல பையன் தான், வில்லன் நல்லா இல்ல. சீரியல்ல மட்டும் தான், சீரியல் படங்கள்ல மட்டும் தான் கொஞ்சம் வில்லனா இருக்கும். ஸோ வில்லன் அண்ட் ஹீரோக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க, பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு கேள்விக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நன்றி. ஓகே, சூப்பர். இப்போ வந்து குட்டியா ரேபிட் ஃபயர். ரெண்டாவதுல நான் சொல்ற வார்த்தை யாருன்னு வந்து சொல்லிடணும். ஓகேவா? யார் வந்து கிரிஞ்சி? எங்க 2 பேருக்குள்ள இல்ல, கிரிஞ்ச் லெவலுக்கு நாங்க 2 பேருமே கிடையாது. நாங்க வந்து நிறைய பேரை பார்த்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கா அப்படி வேணா. அப்ப யாரு உங்க செட்ல யாரு? சேச்சி. அவர் யோசிப்பாரு, நான் யோசிக்க மாட்டேன். என்ன காரணம்? சேச்சி இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், ஃபுல் கிரிஞ்ச் ரீல்ஸ் தான் இருக்கும். அப்ப சேச்சி கால் பண்ணுங்க. கால் பண்ணி ஒரு மாதிரி வந்து ரெக்கார்டா பேசுனேன், நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் போட்டே இருக்கீங்க, சுத்தமா பிடிக்கவே இல்லை எனக்கு. ஐயோ பண்ணாதீங்க, இரிட்டேட் ஆகுது எனக்கு. ஒரு நாள் லீவ் நிம்மதியா விட மாட்டீங்களா? அந்த மாதிரி. ஓகேவா? கொடுங்க, நான் சீரியஸா பேசுறேன். சீரியஸா பேசினா சீரியஸ் ஆயிடும். சேச்சி காமெடியா பேசினாலே சீரியஸ் ஆயிடும். நான் வேணா வேற யாராவது அப்படி உங்களை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட இமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சேச்சி சொல்டா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே ஓகே நமக்கு என்ன குறை? ஓகே ஓகே, கூல் கூல். நான் விஜய் டிவில இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க மீட் பண்ணியிருந்தேன் யதார்த்தமா. உங்களுக்கு தெரியாத அந்த பொண்ணு, இன்னொரு சீரியல்ல பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து என்னமோ உங்க சீரியல்ல ஒருத்தவங்க இருக்காங்களே சேச்சின்னு, அவங்க என்ன அவ்வளோ கிரிஞ்சு ரீல்ஸ் எல்லாம் பண்றாங்க, அது இதுன்னு ஓவரா பேசினா சேச்சி. யாரு அவன்? பூர்ணவின்னு அவ பேரு.
இன்னொரு சீரியல்ல இருந்து. நான் அப்படி இல்ல, அவங்க சும்மா நார்மலா பண்ணாங்கன்னா என்ன செட்ல அது இதுன்னு இவ்ளோ கிரிஞ்சாலாம் பண்றாங்க, எப்படி நீங்க அவங்க கூடலாம் இருக்கீங்க அது இதுன்னு. நீங்க ரீல் பண்ணா அவளுக்கு என்ன? யாரு வந்து அவ்வளவு தைரியம் அவளுக்கு? ம். ம். உங்க ரீல்ஸையே அவ்வளவு குறை சொல்லி பேசிட்டு இருக்கா. எல்லாரும் ரீல்ஸ் பண்றது என்னன்னா இல்ல அவங்க வீட்டுக்குள்ளலாம் அப்படி ஆடிட்டு இருக்காங்க பைத்தியம் இப்ப மாதிரி. நான் இப்ப அவ அக்கௌண்ட்ல போய் ரீல்ஸ் போடல, அவ வீட்டுக்குள்ள போல, அவள்கிட்ட போய் நான் என் அக்கௌண்ட்ல எது வேணாலும் போடுவேன். நாளைக்கு இதோட மேல போடுவேன். நீ வேணா பாரு, நீ என்னத்துக்கு பாக்குற? நீ இது பாக்குறதுனால தானே நீ இது வந்து இதெல்லாம் நீ எதுக்கு வரணும்? உன்னை நான் கூப்பிட்டேனா? முதல்ல அவங்களெல்லாம் தயவு செய்து நீ ரீல் போட வேணான்னு போன் பண்ணியே சொல்லிரு. அது இது நீ என்ன வேற கேக்குறா, உன் ஒப்பீனியன் என்ன? நான்லாம் இதுல போய் என்ன சொல்ல முடியும், அது அவங்க இஷ்டம் அப்படின்னு. இருந்தாலும் நீ ஒரு தடவை கேளு, பர்சனலா கேளு அவங்க கிட்ட, ஏன் அப்படி போடுறாங்கன்னு போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. யாரும்மா அது? ஐயோ நான் அமுச்சு விடுறேன் அந்த பொண்ணோட ப்ரொஃபைல், அதுக்கப்புறமா உங்களுக்கு அமுச்சு விடு. அந்த பொண்ணு இங்கதான் இருக்கு தரவா பக்கத்துல. கொடு கொடு கொடு. என்ன ஏன் பயப்படுற? நீ தானே பேசுன, இப்ப பேச அவங்க கிட்ட. அதானே, இதுக்கு இதுல என்ன இருக்கு பயப்படுறது? ஜாலியா பேசலாம். இருங்க ஒரு நிமிஷம். உனக்கு என்னம்மா பிரச்சனை? பேசு. எப்படி இருக்கீமா? அப்படியா? பிடிக்கலையா உங்களுக்கு? ஆமா, பிடிக்கவே இல்ல. அது பார்த்தாலே வந்து ஸ்கிப் பண்ணும் போலயே இருக்கு. நான் நிறைய வாட்டி அப்ப ஸ்கிப் பண்ண வேண்டியதானே? பட் நான் நாட் இன்ட்ரெஸ்டட் நிறைய வாட்டி கொடுத்துட்டேன். ஆனாலுமே திருப்பி உங்க ரீல்ஸ் வந்து சஜஷன் அன்ஃபாலோ பண்ணாலே திருப்பி வரவே வராது. இது தெரியாதா? இல்ல, ஆனாலும் வருதே. அன்ஃபாலோ எல்லாம் கொடுத்துட்டேன். நான் ஃபாலோ ஒருவேளை என் மேல கொஞ்சம் இஷ்டம் ஜாஸ்தியோ, அதனால நீங்க அன்ஃபாலோ பண்ணாலும் திருப்பி உங்களுக்கு அமுச்சு வைக்குது. சீரியஸா இருப்பாங்க. இல்ல கலாட்டால இன்டர்வியூக்கு வந்தேன், அங்க சும்மா உங்களுக்கு போன் பண்ணி கலாய்க்க சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணோட ஒப்பீனியன் கிடையாது, இது இவங்களோட ஒப்பீனியன் தான். நான் கேட்டேன் யார் கிரிஞ்சு அப்படின்னு கேட்டேன். அவ என்ன ஆனாலும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? நீ இன்டர்வியூ உங்களுக்கு அனுப்புறேன் லிங்க். என்ன ரீல் போட்டாலும் அவ ரசிப்பான். அவளுக்கே தெரியும் இந்த மாதிரி ரீல்ஸ் போடும். நான் அதான் சொல்றேன், இல்ல சேச்சி போன் பண்ணுங்கன்னாங்க. அதனாலதான் நான் சொல்லல, வேற யாரோ சொல்ற மாதிரி போன் பண்ணேன். நம்மலாம் கூல் பார்ட்டி. ஓகே, இந்த போன் இது கொடுத்தனால ஒரு 50 பேர் வந்து ஃபாலோ பண்ண சொல்ல ஆர்த்தி. தெரிஞ்சுதா? எல்லாரும் போய் அந்த ரீல்ஸ் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு யார் ரொம்ப ஃபுட்டி? அப்படியா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்கின்னியா இருக்கீங்க. யார்? நானா? இல்ல அதுதான் ரொம்ப சூப்பரான விஷயம். நான் வந்து நான் இவங்க ஆர்த்திகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, ஃபர்ஸ்ட் நான் எனக்கு வந்து பா அப்படின்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம். யூஸ்வலா பொண்ணுங்க வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா கூட சிக்கன் ஓகே அப்படின்னு அது ரொம்ப ஃபினிக்கியா இருப்பாங்க. இது சாப்பிடுவேன் அது சாப்பிட மாட்டேன், மட்டன் நான் ஓகே பீஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வாய்ப்பே இல்ல, எல்லாம் ராஜ்கிரண் தான். சோ இப்போ அதுல என்ன விஷயம்னா அவங்க ரொம்ப கரெக்டா போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரைஸ் கம்மியா, அந்த மீட்டு எக்ஸ், ஸோ அந்த போர்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறது. ஐ லவ் ஈட்டிங். மோஸ்ட்லி அந்த 7 o'clock மேலாம் ஃபுல் கிரேவிங்ஸ்ல தான் இருப்பேன் நான். அதுக்கப்புறம் தான் காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர்நூன் வரைக்கும் பாடி கோயில் மாதிரி. அப்புறம் கோயில் மூடிடுவாங்க. 7 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன். சவுத் இந்தியன் மூட் இருந்துச்சுன்னா ஆப்பம், பாயா, ஆட்டுக்கால் பாயா அந்த மாதிரி பிடிக்கும். அண்ட் ரொம்ப இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல போட்டி, பிரெயின் ஃப்ரை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இல்லனா கம்ப்ளீட்டா வந்து பேக்கன் அண்ட் சீசி ஃப்ரைஸ் அந்த மாதிரி இட்டாலியன் சைட்ல இந்த மேக் அண்ட் சீஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக மொத்தம் ஃபுட்டுனாலே எனக்கு பிடிக்கும். சரி, பாக்குற ஆடியன்ஸ் இந்த ஹோட்டல் போங்க, இந்த ஃபுட் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சொல்றீங்க? நான்வெஜ்ல எனக்கு வந்து பர்சனலி டபுள் ரொட்டின்னு ஒரு கடை இருக்கு அண்ணா நகர்ல. அங்க வந்து பேக்கன் அண்ட் சீஸ் சிப்ஸ்னு ஒன்று இருக்கு வித் மொசரல்லா சீஸ்னு கேட்டா அது ஒரு டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 150 டைம்ஸ் சாப்பிட்டுருப்பேன் இது வரைக்கும் அது லைஃப்ல. அப்புறம் மீட்டிங் ரூம்னு அங்க பீஃப் ஸ்டேக் இருக்கும். தட் இஸ் ஆல்சோ வெரி எக்ஸ்பென்சிவ். கூச்சவே பட மாட்டேன். ஒரு பிளேட் 5000 சொன்னாலும் உட்காந்து சாப்பிட்டு திருப்தியா நான் மட்டும் போய் சாப்பிடுவேன். 5000 அப்படி என்னங்க இருக்கும் அதுல? இதுதான் எல்லாம் கேட்பாங்க. பட் அது 150 grams ஆஃப் டெண்டர்லோன் பீஃப் மாதிரி. அது பீஃப் ஸ்டேக்கு 5000. அது சாப்பிட்டு வருவேன் நான். எனக்கு சாப்பாட்டுக்கு தாங்க நான் சம்பாதிக்கிறதே, அவ்வளவுதான். ஓகே,
அண்ட் சூப்பர். தேங்க்யூ வெரி மச். உங்களோட பேசும்போது நேரம் போனே தெரியல, அவ்வளோ அழகாக பேசுறீங்க. தேங்க்யூ வெரி மச் ப்ரோ. நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. VCare Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with VCare's Melasine Skin Treatment. Call 7555003022. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get two free.